Hi viewers, welcome to Gluten's Kitchen. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இது வந்து அஞ்சரை பெட்டி. இதில் கடுகு அண்ட் உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து நான் ஆல்ரெடி போட்டு அது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டுடலாம். கடுகு போட்டுருங்க. ஒரு ½ ஸ்பூன் ஆஃப் கடுகு, ½ ஸ்பூன் ஆஃப் உளுந்து, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் லைட்டாக 2 வதக்கிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெங்காயம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஒரு 2 வதக்கிட்டு ஓகே, இப்போ இது நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 3 ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கிருமி நாசினி, நான் அதுக்காக ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு ½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வெண்டைக்காய் நல்லா இப்போ வந்து அந்த நம்ம போட்ட பவுடர் அந்த இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. ஸோ 5-10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக நான் வந்து புளி தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுறேன். இது நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நான் புளி தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு ஆக்சுவலாக வேகிறதுக்கு. ரொம்ப 5 மினிட்ஸ் ஆகும் நான் கூட சொன்னேன். 2 மினிட்ஸில் நல்லா அந்த இதெல்லாம் அந்த ஒரு பசப்பசப்பு தன்மை இருக்கும் இது வெண்டைக்காயில். ஸோ அந்த இது போகிறது தான் வந்து வெந்ததுக்கான இது. ஸோ அது போனதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி ஒரு 2 கிளறிடுங்க. இந்த மாதிரி புளியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு, அந்த ஒரு இது வரல. ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். ரெடியாகிடுச்சு. ஸோ ஃபைனலாக தான் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டா தேங்காய் தீஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ எப்பயுமே எந்த ஒரு ரெசிபிக்கும் தேங்காய் ஆட் பண்ணுறேன்னா ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம். நல்லா இப்போ இது மிக்ஸ் ஆகி ரெடியாகிடுச்சு. இது இப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்ட் இப்போ நான் இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் டேஸ்ட். செம்மையாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டு. புளி வந்து போட்டனால இன்னும் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து புளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல். ஸோ மீண்டும் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.